மும்பையின் இதயத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் கடந்து செல்லும் ஒரு பகுதி உள்ளது. ஆனால் அதன் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை உலகில் மிகச் சிலரே அறிவார்கள். அதுதான் பார்சி பபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், இந்தியாவின் மிக ரகசியமான அறிவியல் வளாகங்களில் ஒன்று. 1954 இந்தியாவின் அணுசக்தி திட்டத்தின் தந்தை டாக்டர் ஹோமிஜே பாபாவின் கனவாக இந்த மையம் உருவானது. ஆரம்பத்தில் அணுசக்தி நிறுவனம் ட்ரம்பா என்று அழைக்கப்பட்ட இந்த நிறுவனம் பின்னர் அவரது நினைவாக BARC என்று பெயரிடப்பட்டது. இன்றைக்கு இது வெறும் ஆராய்ச்சி மையம் அல்ல, இந்தியாவின் அணு அறிவியலின் இதயம். இங்கு உருவாகும் தொழில்நுட்பங்கள் மின்சாரம் உற்பத்திக்காக மட்டுமல்ல, புற்றுநோய் சிகிச்சைக்கான ரேடியோ ஐசோடோப்ஸ், உணவு பாதுகாப்பு, கடல் நீரை குடிநீராக மாற்றும் டிசல்னேஷன் டெக்னாலஜி, மேம்பட்ட பொருள் அறிவியல், ரோபோட்டிக்ஸ், அணு எரிபொருள் தொழில்நுட்பம் போன்ற பல துறைகளிலும் BARC முக்கிய பங்கு வகிக்கிறது. BARC வளாகத்திற்குள் பல உயர்தர ஆய்வகங்கள், ஆராய்ச்சி உலைகள் மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்புகள் உள்ளன. இந்த மையத்தின் பாதுகாப்பு மிகவும் கடுமையானது. அதன் காரணமாக அங்கு நடைபெறும் பல ஆராய்ச்சிகள் பொதுமக்களுக்கு முழுமையாக வெளிப்படுத்தப்படுவதில்லை. இது உலகின் பல ஆராய்ச்சி மையங்களிலும் காணப்படும் வழக்கமான நடைமுறையாகும். 1974 இந்தியாவின் முதல் அணு சோதனை ஸ்மைலிங் புத்தா மற்றும் 1998 போக்ரான் 2 சோதனைகளில் BARC விஞ்ஞானிகள் முக்கியமான அறிவியல் பங்களிப்பை வழங்கினர். இந்த நிகழ்வுகள் இந்தியாவை உலகின் அணுதிறன் கொண்ட நாடுகளில் ஒன்றாக மாற்றின. இன்று BARCயில் ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் பணியாற்றுகின்றனர். அவர்கள் அடுத்த தலைமுறை அணு ஆற்றல், மருத்துவ தொழில்நுட்பம், பாதுகாப்பு அறிவியல் மற்றும் தேசிய முன்னேற்றத்திற்கான புதுமைகளை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மும்பையில் அமைந்துள்ள இந்த அமைதியான வளாகம் இந்தியாவின் மிக முக்கியமான அறிவியல் ரகசியங்களில் ஒன்றாக தொடர்ந்து திகழ்கிறது. உலகின் மிகப்பெரிய ரகசியங்கள், அறிவியல் அதிசயங்கள் மற்றும் மறைக்கப்பட்ட உண்மைகளை தொடர்ந்து பார்க்க வாக்லி டாக்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.